நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது, துவா கபூலாகின்னு எப்படி விளங்குறது? துவா கபூலாகிட்டு என்று சொல்லி எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது அப்படி என்று சிலருக்கு 2-3 கேள்வி இருக்குது. சிலர் இதில் தவறான அதாவது எடுகொள்கிறாங்க. நம்ம ஒன்றை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்வேன். யார வாக்கு? அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹு தாலா வாக்களித்தால் மாறு செய்வது கிடையாது. இது நம்ம நம்ப வேண்டிய விஷயம். அல்லாஹு தாலா வாக்களித்தால் மாறு செய்வது கிடையாது. நாங்கள் உண்மையாக அல்லாஹ்விடத்திலே இஹ்லாஸோடு ஆர்வத்தோடு இந்த நிபந்தனைகளோடு நம்ம துவா கேட்டிருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? நிச்சயமாக அல்லாஹு தாலா கபூல் செய்வான். அதில் சந்தேகமே இல்லை. முஸ்லீம்களெல்லாம் ஏதாவது கலவரங்கள் பிரச்சனைகள் அநியாயங்கள் நடந்தால் அல்லாஹ்ட்ட துவா கேட்பாங்க. அப்போ தத்துவம் பேசுகிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான், எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான், எல்லாம் அநியாயம், வட்டி, என்ன மற்றவனுக்கு துரோகம், பொய், ஏமாத்து, அந்த இடத்துல போய் என்னது துவா கட்டி எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான்னு. இந்த உண்மையிலேயே பாவம் செய்கிறவங்கள்ட்ட ஒரு பலகீனம் அதை ஏற்றுக்கொள்வாங்க தானே. உண்மைதான், நம்ம எவ்வளோ துவா கேட்டு என்ன செய்யறது, கபூல் செய் அப்படின்னு நினைப்பாங்க. பிள்ளை துவாவை பற்றிய பார்வை பிள்ளை. அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தால் அல்லாஹ் கபூல் செய்வான். அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தால் அல்லாஹ் கபூல் செய்வான். அவன் என்ன பாவம் செஞ்சுக்கிறான் அல்லாஹ் தாலா என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். உங்களுக்கு அநியாயம் நடந்ததுனால நீங்கள் துவா கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு உதவி செஞ்சே ஆகுவான். நீங்கள் பாவம் எவ்வளோ பெரிய என்ன எதில் இருந்தாலும் சரி, நான் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறேன், ஏன் பாவம் எனக்கு என் ரப்பு கிடையில, அதுக்காக அவன் எனக்கு அநியாயம் இழைக்கலாமா? ஏன் நானே அநியாயம் இழைக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக என்ன செய்வான், நான் துவா கேட்டான் கபூல் செய்வான். இப்போ துவாவை பற்றிய விளக்கமின்மை தான் எங்களுக்கு அதுக்கான காரணம். இப்போ எப்படி கபூல் செய்வான் என்பதில் எங்களுக்கு நிறைய ஒரு சிந்தனைகள் இருக்குது. இதுக்கு நான் 2-3 உதாரணம் சொல்கிறேன். நமது பிழையான பார்வைக்கு 2-3 உதாரணம் சொல்கிறேன். கபூல் செய்யத்தான் நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்குறோம். அல்லாஹ் கபூல் செய்கிறது நிச்சயம், கபூல் செய்து விட்டான் நினைக்கணும். இப்போ நம்ம துவா கேட்டால் இப்போ கபூல் செஞ்சுட்டான்னு அர்த்தம். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆனால் அதை எப்படி எங்களுக்கு தரப்போகிறான் என்பதுக்கு இறைவனுக்கு ஒரு சுன்னா இருக்கும், ஒரு வழிமுறை இருக்கும். நம்ம துவா கேட்குறியா, அல்லாஹ் எப்படியாவது என் வியாபாரத்தை என்ன செய், நல்ல பெருக்க செய், பரக்கத்தை செய்ய செய் அப்படின்னு துவா கேட்குறது. துவா கேட்டுட்டு கபூல் செய்கிறது இப்படித்தாண்டு ரூட்டையும் இவர் வச்சுக்கிறது. அடுத்த நாள் கடைக்கு வர்றது, இன்றைக்கு ஓஹோன்னு கொட்ட போகுது. நம்ம நைட்டில் துவா கேட்டோம் பாருங்கள், தாஜத்தில் வேறு எழுப்பிக்கிறோம், பார்க்குறது அண்டைக்கு பார்த்து ஒன்றும் வராது. இல்லைங்கிட்டா முந்தின நாள் துவா கேட்காம சும்மா இருந்தோமே, அந்த நாள்லையாவது கொஞ்சம் நஞ்சம் என்ன செஞ்சிக்கும் வந்திருக்கும். என்னடா ஒன்றுமே ஆரம்பம் போகலையே, துவா கபூல் ஆகலையோ அப்படி என்ற மாதிரி ஒரு சிந்தனை. இப்போ இவர் கபூலை இங்கே போட்டிக்கிற கல்லாப்பட்டிக்குள்ள. இல்லைங்கிட்டா இதெல்லாம் கபூல். அல்லாவுக்கே என்ன ரூட்டு சொல்லி கொடுத்து, அல்லாவுக்கே வழி சொல்லி கொடுத்து, அல்லாஹ் நான் துவா கேட்டுட்டேன், இப்போ நீ என்ன செய்யணும்டா இங்கே என்ன செஞ்சிடணும். இதுதான் அகங்காரத்தில் உச்சகட்டம். இது கபூல் செய்வான் அல்லாஹ், அதை அல்லாஹ் எப்படி தருவான்னு அவன் முடிவெடுப்பான், நீங்கள் முடிவெடுக்க கூடாது. அற்புதம் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்ட பின்னால் கொண்டு வந்து சேர்க்கிறத போல ஒரு அற்புதம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஒரு மனிதன் துவாவை சரியாக புரிஞ்சான்னு சொன்னால் கபூல் செய்த பின்னால் அல்லாஹ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து அதை சேர்க்கிற அந்த அற்புதம் இருக்குது. அதை நீங்கள் ஒரு ஈமான் அப்படியே உள்ளத்தில் வாழ பதிய வேண்டாம் பார்ப்பீங்க. அதை அல்லாஹு தாலா எப்படி அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாண்டு. பலகீனம், ஈமானிய பலகீனம், விளக்கமின்மை, தவறான எடுகோள்களை வச்சுட்டு என்ன செய்யறோம் இருக்கிறோம். துவா கேட்டுட்டு அடுத்த நாள் போய் என்ன செக் பண்ணுறது, அக்கௌண்ட்டை செக் பண்ணுறதும், வியாபாரம் வாரான்னு பார்க்குறோம், அண்டைக்கு பார்த்து கலவரம் வந்து கடவுடப்பட்டுரும். விளங்கிட்டா துவா கேட்டதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடும். திருமணம் பேசுவார் ஒருத்தர், யா அல்லாஹ் சாலிஹான ஒரு நல்ல கணவரை என்ற மகளுக்கு என்ன செஞ்சிரு ஏற்படுத்திடு. அன்றைக்கு தான் ஒரு பேச்சுவார்த்தை வந்து அது இருந்துச்சு, துவாவோடு அவங்க காணாம போயிடுவான். வணங்கிட்டா திருமண பேச்சுவார்த்தை உடஞ்சிட்டு, வணங்கிட்டா திருமண பேச்சுவார்த்தை உடஞ்சி கல்யாணம் இதாக போயிடும். என்னடா இது அப்படின்னு, யாரெல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தா, நல்ல ஹெல்த்தான வாழ்க்கையை தா அப்படின்னு துவா கேட்குது. அடுத்த நாள் பார்த்து ஒரு பெரிய டெங்கு காய்ச்சல் ஒன்று செஞ்சிடும் வந்து. துவா கேட்டால் தலைகளாக சில நடக்கிற சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தம், எப்படி புரிந்து கொள்வது? அன்புள்ள சகோதரர்களை ஒன்று புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே ஈமானிய ஒரு பலம் நம்மகிட்ட இருக்குமாக இருந்தால், அல்லாஹு தாலா எனது துவாவை கபூல் செய்துதான் ஆகுவான் என்று இருக்குமாக இருந்தால், நீங்கள் என்ன பார்ப்பீங்க தெரியுமா? உங்களோட துவாவுக்கு போகிற நடக்கிற ஒவ்வொன்றும் கபூல்னு தான் பார்ப்பீங்க. உங்களோட துவாவுக்கு போகிற நடக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் கபூல்னு மட்டும்தான் பார்ப்பீங்க. அல்லாஹு தாலா எனக்கு உலகத்தில் மிகப்பெரிய உயர்வை ஒன்று தட நினைக்கிறான்னு தான் பார்ப்பீங்க. உங்களோட ஈமானிய பலமாக இருந்தால், அது நீங்கள் துடி துடிக்க கதற சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, அல்லாஹ் நான் துவா செஞ்சால் கபூல் செய்வேன் எனக்கு வாக்களிச்சுக்கிறான், நிச்சயமாக இது கபூல் தான். என்ற திருமணம் முறியட்டும்,
நான் நஷ்டத்தில் போய் விழட்டும், எனக்கு எல்லாமே இழந்து போகட்டும், ஊருக்கு ஊர் மாறி போகின்ற நிலைமை வரட்டும், எது வந்தாலும் அல்லாஹ் எனக்கு கபூல் செய்கிறதா வாக்களிச்சிக்கிறான் அப்படின்னா இது கபூல் தான், கபூலின் ஆரம்பம். அப்படி என்று நம்புகிற நம்பிக்கை உங்களுக்கு வருமாக இருந்தால் அதுதான் உங்களோட ஈமானிய பலம், அதான் உங்களோட ஈமானிய பலம். இதுக்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்லலாம். 2 உதாரணத்தை சொல்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போடப்படுறார். அவருடைய ஆசையும் அவாவும் எதிர்பார்ப்பும் என்னதாக இருக்கும்? ஊர்க்கிணத்துலாம் போடப்பட்டிருக்கிறார். ஊர்க்கிணத்துல போடப்பட்ட அவருடைய உள்ளத்தில், அந்த சிறுவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்? அவர் துவா கேட்டாரா இல்லையான்னு வரலை, ஆனால் நிச்சயமாக என்ன செஞ்சுப்பார்? ஆசை வச்சுப்பார், துவா கேட்டிருப்பார், சந்தேகம் இல்லை. என்ன எதிர்பார்ப்பாங்க? தண்ட சகோதரர்களோடும் தண்ட தாய் தந்தையோடும் போய் சேரணும் என்ற எண்ணம் தான் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். எதிர்பார்ப்புக்கு அடுத்தது எங்க? அவருடைய எதிர்பார்ப்புக்கு அடுத்தது வாளியை போட்டு அவரை எடுத்துக்கொண்டு போய் ஈஜிப்ட் மார்க்கெட்டில் வித்து விட்டான். சிரியாவில் இருந்து எடுத்து ஈஜிப்டுக்கு கொண்டு போய் போட்டார். இப்போ துவா வந்து நெருக்கிச்சா தூரமாக்கிச்சா? தூரமாக்கிட்டு அங்கே போய் ஒரு மாளிகையில் இருந்து ஒழுக்கமாக முறையாக வாழ்ந்து வராரு. அடுத்த கட்டம் என்ன? ஜெயில். இப்போ துவா கேட்க கேட்க இழந்துகண்டே போகிறார். துவா கேட்க கேட்க அவர் என்ன செய்கிறாரு? இழந்துகண்டே போகிறார். நிச்சயமாக தன் தாயோடும் தந்தையோடும் தன் குடும்பத்தோடும் சேர்ற எதிர்பார்ப்பு சாதாரண மனிதர்கள் கேட்பார்கள். நபி கேட்க மாட்டாரா? நிச்சயமாக கேட்பார். ஆனாலும் அங்கே தந்தை வந்து கண்ணீர் வடித்து வெள்ளை பூத்து போது, கண் குருடராகிறாரு. பிரிவு அவ்வளோ பாதிக்குதுன்னா மகனுக்கு பாதிக்காதா? நிச்சயமாக பாதிக்கும். ஒரு சின்ன கனவை கூட தந்தைகிட்ட போய் சொல்லி கனவுக்கு இப்படி கனவு கண்டே என்று சொல்லக்கூடிய மகனை எவ்வளோ புத்திசாலியாக தேப்பார். ஆனால் கிணத்துல தூக்கப்பட்டு ஈஜிப்ட் மார்க்கெட்டில் அற்பமான தொகைக்கு விற்கப்படுறாரு துவாவுக்கு பின்னால். அதுக்கு பின்னால் ஒரு மாளிகையில் வந்து சிறைச்சாலைக்கு என்ன செய்கிறார்? போகிறாரு. குற்றச்சாட்டில், விபச்சார குற்றச்சாட்டு, அதில் போகிறாரு. இப்போ துவா கேட்க கேட்க என்ன நடக்குது? அவமானமாகவே போய்கிட்டு இருக்குது. ஆனால் ரப்புக்கு தெரியும் எங்கே வரைக்கும் இவரை கொண்டு போகணும், எந்த இடத்துலேருந்து இவரை கனெக்ட் பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? அல்லாவுக்கு தெரியும். உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு புயல் நீங்கள் கேட்ட சாதாரண துவாவுக்கு காரணமாக இருக்கும். உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் நீங்கள் கேட்ட ஒரு சாதாரண துவாவுக்கு காரணமாகும். அதுவும் நீங்களும் எப்படி கனெக்ட் ஆக போகிறதுன்னு ரப்பு மட்டும் அறிஞ்ச ரகசியம். ரப்பு மட்டும் அறிஞ்ச ரகசியம். ஒரு ஈமானிய உணர்வு, ஒரு முஃமினான உணர்வு உள்ளவன் பாதிக்கப்படுற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படுகின்ற கோபமும் இதுவும் சாதாரணமானதல்ல. அப்படி இருக்கிற இடத்துல உங்களோட துவாவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டேன் நம்ம எப்படி நினைக்கிறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலை இருக்கிறார். சிறைச்சாலை இருக்கிற நேரத்தில் விடுதலை அவரை தேடி வருகிறது. மன்னருக்கு செய்தி போகுது. மன்னருக்கு இப்படி கனவுக்கு விளக்கம் சொல்றது இருக்கிறாருன்னு விளக்கம் போகுது. அப்போ அழைச்சி அவரை விளக்கம் செய்வதற்காக கூப்பிடுறாரு. யூசுப் என்ன செஞ்சார்? இறைவன் உதவி வந்துட்டு போகலை. விபச்சார குற்றச்சாட்டு சொன்னாங்களே, அதுக்கு பதில் என்ன? அதுக்கு பிறகு தான் நான் என்ன செய்வேன்? வெளியே வரும். அப்போ தான் மன்னருக்கு செய்தி தெரியும். பொருளாதார மினிஸ்டர் வீட்டில், அதாவது அமைச்சருடைய வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சு நடந்த செய்தி விசாரிக்கிறார் மன்னருக்கு. அப்போ தான் ஒரு சிறை கைதிய விஷயம். மன்னருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் போகுமா? போகாது. மன்னரை இறைவன் திரும்பி பார்க்க வைத்தான். திரும்பி பார்க்கறதுக்கு சிறைக்கு கொண்டு போனான். சிறைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் 2 பேரை சிறைக்கு கொண்டு போய் வச்சிருந்தான். அந்த சிறைக்கு கொண்டு போனவர்கள் மன்னர்கிட்ட என்ன வேலைக்கு போகக்கூடியவர்களாக எல்லா வேலை இறைவன் செய்து கனவுக்கு விளக்கம் கேட்க வச்சு எல்லாம் செய்ய வைத்த பின்னால் கனவுக்கு விளக்கம் என்ற செய்தி அங்கிருந்து என்ன செய்கிறது? இங்கே வருது. அதுக்காக வேண்டி மன்னர் அழைக்கிறார். மன்னருக்கு கனவை கொடுத்தவன் இறைவன். காபிரான மன்னர் கனவை கொடுத்தவன் யாரு? இறைவன். எல்லாம் கொடுத்த பின்னால் அவர் அழைச்சி வர்றார். அப்பயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போகல. மன்னர் 2 வேலை அவர் பாருங்க, கனவுக்கு தான் விளக்கம். ஆனால் மன்னர் அவரை வெளியேற்றுவதற்கு முன்னால் விசாரணை ஆரம்பிச்சிட்டார். என்ன விசாரணை? யூசுஃபுடைய விஷயத்தில் என்ன செஞ்சீங்க? யூசுஃபுடைய விஷயத்தில் என்ன செய்தீர்கள்? அப்போ சொல்கிறாங்க, அல் ஆன ஹஸ்ஹல் ஹக், உண்மை இப்போ தான் வெளியாகிட்டு, நான் தான் அழைத்தேன். நான் தான் என்ன செஞ்சேன்? அழைத்தேன். நான் தான் தவறு செஞ்சேன். அவர் என்ன செய்யலை? தவறு செய்யவில்லை என்று சொல்லி இவ்வளோ நாட்களுக்கு பின்னால் அவருடைய தூய்மையும் அவருடைய அந்த இதை பார்த்து அந்த பெண் என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அப்போ எல்லாருக்கும் செய்தி என்ன பரவுது? இப்போ குற்றவாளி இல்லையா யூசுப் குற்றவாளி இல்லை, இவங்க தான் செஞ்சு, அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. மன்னர் விசாரணை என்ன செஞ்சிட்டாரு? மன்னர் விசாரணை நடத்துகிற அளவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தில் இல்லை. மார்க்கெட்டில் விற்கப்பட்ட ஒரு அடிமை. மன்னர் விசாரணை நடத்துறதுக்கு இறைவன் கொண்டு வந்தான். கொண்டு வந்த பின்னால் விளக்கம் சொல்கிறாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். விளக்கம் சொன்ன பின்னால் இவர்கிட்ட என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு மன்னர்கிட்ட, இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை இந்த பூமியுடைய பொருளாதார அந்த அறுவடைகள் இருக்குதே அதுக்கு என்ன பொறுப்பாக? அது என்ன பொறுப்பு? இவர் எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த அமைச்சு பொறுப்பை எனக்கு தான்றான். நான் அழகான முறையில் பாதுகாப்பேன், நேர்மையாக என்ன செய்வேன்? நடந்து கொள்வேன்றான். அல்லாஹு தாலா ரிவர்ஸில் போதிப்பெல்லாம் எப்படி? குற்றவாளி அல்ல என்பது திருப்பி அவர் என்ன
அமைச்சராகுவது. இப்போ அந்த கனவுக்குரிய விளக்கத்துக்கு பின்னால் ஏற்பட்ட பஞ்சம் இருக்குது. அந்த பஞ்சத்தின் காரணமாக, கனவு கொடுத்த விளக்கத்தின் காரணமாக அந்த ஊரில் நல்ல தீர்வு கொடுக்கப்பட்டு பொருளாதாரம் சேமிக்கப்படுகிறது. அண்மித்த நாடு சிரியா. சிரியாவில் உள்ள மக்கள் எல்லாம் இங்கே வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அந்தஸ்தான இடத்தில் தன் சகோதரர்களை இறைவன் சந்திக்க வைக்கிறார். அவர் மேலே நிறுத்தி வச்சு சும்மா திரும்பி போனால் சும்மா திரும்பி போனது தான், சும்மா திரும்பி போனால் சும்மா திரும்பி போனதாக அமையும். நீ எதற்காக வேண்டி அவரை புதைக்க நினைச்சாயோ அழிக்க நினைச்சாயோ அதை விட உயர்ந்த அந்தஸ்தில் வச்சு அவரை நான் என்ன செய்கிறேன் உனக்கு காட்டுறேன். அப்போ நாம் கேட்டது கொஞ்சம், இறைவன் தர நினைத்தது அதிகம். அமைச்சர் பதவியில் வச்சு எல்லா சகோதரர்களையும் கொண்டு வர வச்சு நீங்கள் தான் யூசுப் ஆண்டு கேட்க வச்சு பிரமிச்சு போய் ஒரு நாட்டுடைய பொருளாதார அமைச்சில் தன் கிணத்துல வீசப்பட்ட சகோதரன் இருக்கிறத பார்த்து தடுமாறி அந்த நேரம் தந்தையையும் தாயையும் கொண்டு வந்து அந்த எகிப்தில் கொண்டு வந்து வைக்கிற அந்த நேரம் நினச்சி பாருங்கள், அந்த துவாவுக்குள்ள வலு, அந்த ஸ்ட்ரென்த். ஆனால் அதுக்கு முன்னால் நடந்தது எல்லாமே துவாவுக்கு எதிரானவைகள். அதுக்கு முன்னால் நடந்தவைகள் எல்லாமே துவாவுக்கு எதிரானவைகள். சுபஹானல்லாஹ். அந்த இடத்திலிருந்து கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, லா தஸ்ரீப அலைக்கும், உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை. ஷைத்தான் எங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டான், விளையாடிட்டாண்டு பழி வாங்காமல் விட்டு தான் என்ன செஞ்சார், கொடுத்தார். நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றா, துவாவை இறைவன் கபூல் செய்வான். ஆனால் அதுக்குரிய வழிமுறைகள் இறைவன் வித்தியாசமாக இருக்கும். அது இறைவனுடைய சுன்னா. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்துட்டாங்க. அபூஜஹல் அபூலஹப், அதாவது அபூஜஹல் வந்து இந்த ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து என்ன செய்கிறான், போடுறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து என்ன செய்கிறாங்க, வீசுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைக பி அபி ஜஹல் வ உத்துபா வ ஷைபா, ரசூலுல்லாஹ் துவா கேட்குறாங்களே, இவர்கள் எல்லாரும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன்னு சொன்னாங்க. சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்ட அடுத்த செகண்ட் என்ன நடக்கணும், அவங்க அழிஞ்சு போகணும், அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும். ரசூலுல்லாஹ்களை ஊரை விட்டு விரட்டுறாங்க. துவா கேட்ட பின்னால் என்ன ரிசல்ட், இருக்கிற ஊரை விட்டு ரசூலுல்லாஹ் விரட்டப்படுறாங்க. இது கபூல்னு நாங்கள் பார்ப்போமா, கபூல் எல்லாம் மாற்றி நடந்துட்டு பார்ப்போமா, நாங்கள் மாறி நடந்ததை நம்ம பார்க்கணும். அப்படி தான் என் மனசு சொல்லும், என்னடா துவா கேட்குறேன் நான் வெளியேற்றப்படுறேன். துவா கேட்டப்பட்டா யார் வெளியேற்றப்படணும், அவன் வெளியேற்றப்படணும். ரசூலுல்லாஹ் வெளியேற்றப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அபூஜஹலுக்கும் அபூலவுக்கும் எதிராக கேட்ட துவாவை எப்படி கபூல் செய்யணும்னா, ரசூலுல்லாஹ்களை உயர்த்தி வச்சு ஒரு அந்தஸ்தில் வச்சு ஒரு ஆட்சியாளர் ஆக்கி அவர்களை அங்கே வர வச்சு அந்த இடத்துல வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த தண்டனை அல்லாஹு தாலா கொடுத்தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே, துவா வந்து இறைவன் கபூல் என்று சொன்னால் கபூல் ஆக்கிடுவான். நாங்கள் இஹ்லாஸாக கேட்டிருந்தோம் என்றால், உண்மையாக கேட்டிருந்தோம் என்றால் கபூலாக்கி விடுவான். நாம் ஒரு திருமணம் பேசுகிறோம், துவா கேட்குறோம், அது உடையுது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா துவா கபூல் செய்யணும். பொருத்தமானவன் அல்ல, அவன் நல்லவனா கெட்டவனா, ரெண்டாவது எங்களுக்கு பொருத்தமானவன் அல்ல. அவன் கெட்டவனாக இருக்கணும்ன்றது இல்லை. சில பொழுது எங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தம் இல்லாமல் இருப்பான், இன்னொரு வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம், பொருத்தமான வைக்கலாம். பொருத்தம் இல்லாதவன்றாலே கெட்டவன் அர்த்தம் இல்லையே, ஏதோ ஒரு காரணமாக என்ன செஞ்சுக்கலாம், அது நடந்திருக்கலாம். எத்தனையோ பேருடைய நஷ்டங்கள் தான் அவர்கள் பெரிய பெரிய வேறு வேறு தொழில்களை தேடி தொழிலதிபர்களாக போகிறதுக்கு காரணமாக இது. நஷ்டம் எடுத்தால் அதை விட்டுருப்பாங்க, வேறொன்றில் கை வச்சுங்க, அதில் முன்னேறிப்பாங்க. அப்போ நஷ்டத்தை ஏற்படுத்தி இறைவன் உங்களை இன்னொரு துறைக்கு என்ன செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நோயை ஏற்படுத்தி ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா பலகீனங்களிலும் எல்லா நஷ்டங்களிலும் உங்களுக்கு துவா கபூலாக இருக்கும். நம்ம தெரியாது. இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொசிஷனில் நினச்சிப்பாங்க, 20-30 வருஷத்துக்கு முன்னால் நம்ம என்னென்ன துவாலாம் கேட்டோம், அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சானா இல்லையா. நம்ம கொஞ்சம் கபூல் செய்யலை நம்ம நினைச்சாலும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சுக்குது, கபூல் செய்யப்பட்டிருக்கிற இடத்தை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்றளவு துவா வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம், ஒரு அற்புதமான ஒரு ஊடகம், ஒரு முஃமினுடைய சிலாஹ். இதை நம்ம நல்ல முறையில் புரிந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனிடத்தில் என்ன செய்யணும், வமா தௌஃபீக் இல்லா பில்லா, எனது எல்லா தௌஃபீக்கும் எல்லா நடவடிக்கைக்குரிய அந்த அருளும் வாய்ப்பு தருவதும் யாரு, அல்லாஹ் தான் என்கின்ற நம்பிக்கையில் எமது பிரார்த்தனைகளோடு எமது முழு வாழ்க்கையும் அமைத்துக் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.